அவர் கட்சி ஆரம்பிச்ச இந்த 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 வருஷத்துல மக்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய விதத்துல விஜய் முதல்வராகும் போது சட்டம் ஒழுங்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர் நடைமுறைப்படுத்துவார் அப்படின்றதுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய விதத்துல என்ன நடந்திருக்கு. அந்த முதல் மாநாடு தொடங்கி எங்க விக்கிரவாண்டி வி சாலையில தொடங்கி இப்போ நடந்த இந்த வேலூர் வரைக்கும் அவருடைய ரசிகர்களுடைய நடத்தை பொது வெளியில அதாவது மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க. அடங்க மறுக்கிறது, சட்டமாவது மண்ணாங்கட்டி ஆகுது, மீறி நடக்கிறது, பவுன்சர்ஸ் தூக்கி கடாசினாலும் கூட திமிரி எழுந்து வர்றது, காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுனா திருப்பி கடிக்கிறது. இந்த மாதிரி தான் அவங்களுடைய நடத்தை தொடர்ந்து இருந்துட்டு வந்திருக்குது. விஜய் ரசிகர்கள் தொண்டர்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ரசிகர்கள் கிரௌடா ஒரு மாபா பக்த கோடிகளா பக்த கேடிகளா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய நடத்தை இருக்கு. இப்போ வேலூர்ல நடந்த விஷயத்தை கூட எடுத்துக்கங்களேன். அவர் வரும்போது அவர் கூடவே வந்து அந்த பைக்குகளை பாருங்க, யாராவது ஹெல்மெட் அணிஞ்சது நீங்க பாத்தீங்களாங்க? 2 பேர். அடுத்து நீங்க போறது இது வந்து இந்த பைக்குங்க, இது சவாரி செய்யறதுக்கு குதிரை இல்லை அப்படின்ற அந்த அறிவு கூட இல்லை. அதாவது அவங்களுடைய கடவுளுடைய தரிசனம் கிடைச்சா போதும், அதுக்காக அவங்க உயிரை துச்சமா நினைக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த உயிரையும் துச்சமா நினைக்கிறான். அதுதான் பிரச்சனையே. இத ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு டிசிப்ளினுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் தாவிக்கா கொண்டு வரல. இதுல பாருங்க, கடைசியா இந்த வேலூர் கூட்டத்துல கூட ஒரு பின் இணைப்பு மாதிரி அவர் வந்து சொல்றாரு, இது மாதிரி நான் மெட்ராஸுக்கு போகணும், 4 மணி நேரம் டிராவல், அதனால தயவு செய்து யாரும் பைக்ல பின்னாடி வராதிங்க அப்படின்றாரு. அங்கேயுமே கூட பாருங்க, அவரு தூக்கம் கெட்டு போயிடும், அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்றதுனாலதான் சொல்றாரு தவிர பொதுமக்களுக்கு அதனால இடையூறா இருக்கும் அப்படின்னு சொன்னது மாதிரி தெரியல. இன்றைக்கு விஜய் சொன்னது மாதிரியே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்குது அப்படின்னா அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு இந்த தாவிகாவினுடைய தொண்டர்கள், விஜயினுடைய ரசிகர்கள் அவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை.